ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம்னா இண்டெக்ஸ் அனலிஸ்ட் தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். டேரெக்டாக ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி போவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம இது சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. பட் இது 5 மினிட்ஸில் 5 ஆர் 15 மினிட்ஸில் இருந்தால் 5 மினிட்ஸில் வந்து இங்கே நல்ல ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு. நான் அது காமிச்சிடறேன் பாருங்கள். இங்கே தெரியுதா 5 மினிட்ஸில் வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் காமிச்சிது. நம்ம சொன்ன மாதிரி பேட்டர்ன் வந்து தான் நம்ம செல் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. திஸ் இஸ் அ மேசிவான ப்ராஃபிட். ஓகேவா. தென் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி சொல்லியிருந்தோம். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு கரெக்டான 15 மினிட்ஸ் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிட்டான். இப்படி வந்துட்டான். ஆல்மோஸ்ட் இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் வருது. ஸோ இது பிரேக்கர் கொடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தோம். அந்த லெவலில் நம்ம பை பண்ணிடணும். 12 o'clock கிட்ட நம்ம எப்பயுமே சொல்லிடுவோம் 11லேருந்து 12 o'clock குறைஞ்சது 12 o'clock மேலாம் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாலும் எந்த சைடு மூவ் ஆகுதோ அந்த சைடு வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய மூமெண்ட் நமக்கு கிடச்சிக்குது ஃபின் நிஃப்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடச்சிது. இங்கே பாருங்கள் தெளிவாக தெரிஞ்சுதா. இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தோடனே நம்ம மோஸ்ட்லி இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த கீழே வருதா எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணிருக்கலாம். யாரெல்லாம் கேப்சர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி முதல்ல நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு என்ன சப்போர்ட் இருக்குது. நம்ம ஏன் வந்து இது அப்படி சொல்லியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒன்று ப்ளீஸ். மொபைல் ஃபோனில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹேங் ஆகுது. அதாவது மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு திரும்பி மேலே ஹோல்டு ஆகிறோம். அந்த ஒரு ரீசன் தான் சொல்லலாம்னு பார்க்குறேன். இதை பார்த்து தெரியுதா. சரி அதை அந்த ஸ்டடி டிப்ஸ்லாம் வந்து நம்ம கன்வென்ஷனல் ரூல்ஸில் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு என்ன ட்ரேட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸ்டடி டிப்ஸ் வேணாம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துட்டான். வீக் ஆச்சு, அது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. இப்போதைக்கு சினாரியோ 3 சினாரியோ தான் எப்பயுமே. ஒன்று ஃப்ளாட்டு, கேப் அப்பு, கேப் டவுனு. ஸோ இன்கேஸ் இங்கே ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் அப்படியே ட்ரெண்டு ஃபாலோ ஆகிட்டு 47,000 வரைக்கும் நம்ம போவோம். 200 பாயிண்ட்ஸ் இன்னும் கிடைக்குது. அது கேப் டவுனில் 47,000 கிட்டலாம் ஓப்பன் பண்ணோன்னா ப்ராஃபிட் புக்கிங் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். பையிங் பேட்டர்ன் காமிச்சதுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெவலில் ஆச்சு 200 பாயிண்ட்ஸ் கூட நம்ம எடுக்கலாம். அதுவே இன்கேஸ் மேலே ரொம்ப அதிகமாக பெரிய கேப் அப் ஆகிடுச்சுன்னா வந்து இது செல்லர் மார்க்கெட் ஆகிடும், இன்சைட் கேண்டல் ஆகிடும். இன்ஸ்டன்ட் கேண்டல் ஆனோடனே இது வந்து மார்க்கெட் வந்து மேலே சைடும் போகாமல் கீழே சைடும் போகாமல் ஒரு ரேஞ்சிலே போய்டும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பெரிய கேப் அப்லாம் வச்சா நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேவா. ஒரு நாள் அவாய்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தேவையில்லாத லாஸ் கொடுக்காம தான் பெட்டர். நமக்கு வந்து ஃப்ளாட்டு இல்லை சின்ன கேப் அப் ஆர் சின்ன கேப் டவுன். பெரிய கேப் டவுன் ஆனால் கன்ஃபார்ம் ப்ராஃபிட் புக்கிங் ஆகும், அது சந்தேகம் கிடையாது. ஓகேவா. நம்ம அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கு போவோம். ஃபின் நிஃப்டிக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதான். இப்போ 21,000 ஒரு ரவுண்ட் லெவல். ஸோ அங்கே ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. நம்ம அங்கே இது போட்டுப்போமா. இந்த லெவலில் வந்து கன்ஃபார்ம் சப்போர்ட் ஆகும். கண்டிப்பாக மார்க்கெட் இப்போ கீழே இறங்கணும் உடனே வந்து மேலே புல் பேக் ஆகிறது ரொம்ப ரேர் தான். சரிங்களா. நம்ம எதுவுமே ப்ராபபிலிட்டி தான் சொல்ல முடியும். மற்றபடி இது வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே சொல்ல முடியாது. இங்கே ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஃபாலோ த்ரூ ஆகும், மார்க்கெட் கீழே இறங்கும், சந்தேகம் இல்லை. எல்லாமே ஒரு ரீசன் தான். கேப் அப் வச்சாலும் இவ்வளோ தூரம் கேப் அப் வச்சா கொஞ்சம் இன்சைட் கேண்டல் ஆகிடும். ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் ஆகிடும். நான் இன்றைக்கி நிஃப்டி தான் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். காரணம் என்னென்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரினால் கண்டிப்பாக வந்து நான் இந்த இதுக்கு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ பண்ணேன். கேப் அப் ஓப்பன் ஆகி ஹோல்ட் ஆச்சு. அதுமாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகி ஹோல்ட் ஆகுது, கேப் அப் ஓப்பன் ஆகி ஹோல்ட் ஆகுது. இது எப்பயுமே ஒரே பிளாட்டினம் வந்து ரொம்ப நாளைக்கு ஒர்க் ஆகாது. ஒரு நாள் வச்சு ஒரு நாள் அது பிரேக் அவுட் ஆகிதான். ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து நமக்கு கிடைச்சதுக்கான காரணமே. ஓகேவா. இப்போ ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து 21,000 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. அதனால் நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 21,000 சொல்ல முடியாது, 20,900. ஏன்னா இந்த ஒரு ஃபில்லப் பண்ணுறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது.
பெரிய ஆல்மோஸ்ட் 21,000 240 250க்குலாம் மேலே ஓப்பன் பண்ணால் இன்சைட் கேண்டில். ஸோ நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? இன்றைக்கான இது இவ்வளோ தான். கொஞ்சம் நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணுறதா பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பற்றினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். மற்ற கன்வென்ஷன் ரூல்ஸ்லாம் பாருங்கள், அது நீங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் பாய்.